அன்பு மக்களே, அப்போஸ்தலர் திருச்சபையிலிருந்து துமிலன். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அக்கிரமங்களில் மரித்துள்ளா இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்தவ உலகத்திலே ரட்சிக்கப்படுதல் என்கிற வார்த்தை மிகவும் பிரபலமானது. ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன பிரியமானங்களே? இந்த அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாம் அக்கிரமங்களினாலே பாவங்களினாலே மரித்திருந்தோம். இந்த உலகத்தின் ஆகாயத்தின் பிரபு அவனுடைய ஆவிக்கேற்றபடி நாம் நடந்து கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். நம் மனதும் நம் மாம்சமும் விரும்பினதை நாம் செய்து பல இச்சைகளும் பாவங்களிலுமாய் நாம் உழன்று இருந்தோம். அப்படி இருக்கிறவர்கள் மீது தேவனுடைய நியாயமான கோபாக்கினையின் தீர்ப்பு. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக வந்தே ஆக வேண்டும். ஒரு மனிதனுக்கு பெயர் இல்லை என்றாலும் சரி, அவன் வாழ்கிறதற்கு அட்ரஸ் இல்லை என்றாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனானாலும் அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நமது பாவங்களுக்காக, நமது பாவ மன்னிப்பு உண்டாக அவர் மாத்திரமே நமக்காய் ரத்தம் சிந்தி மரணத்தை சந்தித்தார். அதிலிருந்து உயிர்த்தெழுந்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அருளும்படி அவர் வரப்போகிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் நான் ஒரு காலத்தில் இந்த இப்போது இருக்கிற கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை போலவே நானும் தேவனுக்கு எதிராக நடந்தேன், நானும் தேவனுக்கு எதிராக பேசினேன், நான் என் மனதும் என் மாம்சமும் இச்சித்ததை நான் செய்தேன், நான் துன்மார்க்கமாய் நடந்தேன். இந்த உலகத்தின் பிசாசானவன் அவனுடைய ஆவிக்கேற்றபடியே நான் கீழ்ப்படியாமையின் பிள்ளையாய் இருந்தேன். நானும் கோபாக்கினைக்கு உரியவன் தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவர் என்னை அந்த கோபாக்கினையிலிருந்து எடுத்தார். நான் அவரிடத்தில் சென்று அவர் என்னுக்காய் ரத்தம் சிந்தினார், என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய நீதி என் மீது வருகிறது, என் பாவம் அவர் மீது போகிறது, அதனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதை நான் விசுவாசித்து எனக்காக அவர் உயிரோடு எழுந்தார் என்று நான் விசுவாசிக்கும்படியாக என் இருதயத்திலே அவர் அந்த விசுவாசத்தை துவக்கினார். ஆனபடினால் நான் அந்த கோபாக்கினியிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் ரட்சிக்கப்படுதல் பிரியமானவர்களே. இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கோபாக்கினை நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவன் அந்த கோபாக்கினைக்கு நீங்களாகி இருக்கிறான். அதுதான் ரட்சிக்கப்படுதல். கர்த்தர் தாமே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் முழுவதும் பிரயாசப்படும்படியாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.